வணக்கம் நேயர்களே. பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். சிக்கனமாக இருங்க, ஆனால் சேமிக்காது இருக்காதீங்க. சேமிப்பு தான் ஒரு நாட்டையோ வீட்டையோ உயர்வுக்கு வழிவகுக்கும். அந்த சேமிப்பு ஒரு மாதம் ஒரு தொகை வரும் பொழுது கொஞ்சம் தொகை எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வைக்க பழகிக்கங்க. என்னென்னா செலவு போக மிச்சம் எடுத்து சேமித்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் செலவு போக மிச்சம் சேமிக்கவே முடியாது. வரும்போதே வருமானத்தில் ஒரே ஒரு சின்ன தொகையை எடுத்து வச்சுருங்க. நான் அலைக்கடல் ஓஞ்ச பிறகு நீராடலாம், இப்போ என்னத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது, உடம்பு உறுதி இருக்குது, ஊக்கம் இருக்குது அப்படின்னும் போது அதில் இளமையை தான் காக்கும். ஆனால் முதுமையில் உங்களுக்கு சேமிப்பு தான் பக்க பலமாக இருக்கும். அதனால் நீங்கள் சேமிக்கிறத நிறுத்தவே கூடாது. மாதம் ஒரு தொகை கொஞ்சோண்டு உங்களால் முடிஞ்சது. உங்களுக்கு ஒரு 10,000 வருமானம் ஆகுதா, ஒரு 1000 ரூபாய் தூக்கி எந்திரலன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். அது தொடவே தொடாதீங்க. அது சின்னது பெருசாக வளரும். சிறு துளி பெருவெள்ளம். குடகு மலையில் காவிரி நதி உற்பத்தி ஆகுது. அது எவ்வளோ தெரியுமா? மேலே போய் உற்பத்தி ஆகிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு துளி சொட்டு தான், ட்ராப்பாக தான் உற்பத்தியாக கொட்டுது. அது எவ்வளோ பெரிய ஆறாக விரிஞ்சு ஓடுது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் அந்த சிறு துளியில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். அதாவது சமையல் கூட சாப்பாடுக்கு அரிசி போடுறோன்னு வச்சுங்க, ஒரு 2 டம்ளர் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு துளியோண்டு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு பாருங்கள். அந்த துளியினால் உங்களுக்கும் நஷ்டம் இல்லை, அந்த அரிசிக்கும் நஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த அவ்வளோண்டு எடுத்து நீங்கள் போடுறதுனால இது கொஞ்சம் 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 போட்டு பாருங்கள், அதுவே கொஞ்சம் பெருசாக வந்துடும். அது ஒரு 2 நாளைக்கு சாப்பாடு உங்களுக்கு சல்லிக்கும். மாதிரி இந்த சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்வாங்க. இதே போல் நீங்கள் ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். ஒரு 50 ரூபாயோ 20 ரூபாயோ என் கையில் அதை நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சுங்க. உங்கள் கையில் வர 50 ரூபாயோ ஏதோ ஒரு நோட்டு உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கோ, 20, 10, 50, இந்த நோட்டை நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லி தூக்கி ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தோம். அது உங்களுக்கு ஒரு லட்சியமாக இருக்கும். எந்த நேரத்தில் நான் இந்த 50 ரூபாயை தொட மாட்டேன், என்கிட்ட வர 50 ரூபாய் நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வச்சுருங்க. அது வளரும், மலையாட்டு வரும். இதே போல் குழந்தைங்களுக்கு கூட சில்லறையெல்லாம் கொடுத்து உண்டி வாங்கி கொடுத்து அதில் போடுன்னு சொல்லுவீங்க. குழந்தைங்களும் போடுதுங்க நோட்டு. யாராச்சும் விருந்தாளிங்க வந்தாங்கன்னா காசை கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம் ஆயாத்தா இந்த மாதிரி வரும். அதுங்க கையிலையும் கொஞ்சம் சில்லறை வரும். வந்ததுன்னா அதுங்கெல்லாம் பணம் கிடக்குன்னு ஓடி போய் இப்போ உண்டியில் போட்டுருக்குது. ஏன்னா அதுங்களுக்கு செலவு செய்ய தெரியல, இப்போ போட்டுருவாங்க. அப்போல்லாம் அட்டை அடிப்பாங்க. அப்போவே கற்றுக் கொடுத்தாங்க பெரியவங்க. இந்த அட்டை அடிக்கிறது இருக்குது பார்த்திங்களா, 5 பைசா 2 பைசா அப்படின்னு அட்டை. அந்த அட்டை 100 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 5 பைசா அடித்தா 100 நாள் பொறுத்து உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்கும். அந்த 5 ரூபாயில் 50 பைசா கமிஷனாக அவங்க எடுத்துக்குவாங்க. மிச்சம் 4000 ரூபாய் தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அப்போல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அப்போவே பெரியவங்க சேமிக்கிறதை பற்றி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டாம்ப் வாங்கி பிள்ளைங்கள்லாம் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டும். இதில் நோட்டில் ஒட்டிட்டு அதை எடுத்து போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தாலும் அவங்க ஒரு காசை கொடுப்பாங்க. ஆனால் அதை மாதிரி இருந்தது. நீங்கள் அந்த குழந்தைங்க சேர்த்து வைக்கிற காசையும் நீங்கள் ஏதோ ஒரு டெபாசிட் போட்டிருங்க. அதாவது பேங்க்கில் எஸ்பி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் தினம் போடலாம், தினம் எடுக்கலாம், எப்போ தேவையோ போட்டுக்கலாம், வேணும் போது எடுத்துக்கலாம். கொஞ்சம் அது மாதிரியும் ஒன்று இருக்குது. ஒன்று ஆர்டின்னு ஒன்று இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட்டுன்னு. இந்த டெபாசிட்டில் நீங்கள் மாதம் ஒரு தொகையை போட்டுருவாங்க. அது 2 வருஷமும் இருக்குது, 5 வருஷமும் இருக்குது. அதில் எடுக்கவே முடியாது. மாதம் ஒரு சின்ன தொகையை போட்டிங்கன்னா அது 2 வருஷம் பொறுத்து வட்டி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு தொகையாக வரும். உங்களுக்கு ஒரு அவசர காலத்துலேயோ ஆபத்து காலத்துலேயோ அந்த காசு உதவும். இப்போல்லாம் விற்கிற விலையை நாம் சேமிப்பு சிறந்த வழின்னு சொல்கிறோம். எங்கே விற்கிற விலைவாசியில் கோல்டெல்லாம் வாங்க முடியாது நம்மளால். தங்கம் நான் வசதி படைச்சவங்கள சொல்லலை, அவங்க எப்படியும் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. நடுத்தர குடும்பம் கீழ்த்தரமான இருக்கிறவங்கெல்லாம் நம்மளாலலாம் வாங்க முடியாது. கிட்ட போய் எட்டி கடையில் போய் காலை வைக்கவே பயமாக இருக்குது. தங்கம் இப்போ விற்கிற விலையை பார்த்தா, இன்றைக்கி பார்த்தா 1000 ரூபாய் கம்மியாகுது, நாளைக்கு பார்த்தா 2000 ரூபாய் ஏறுது. அந்த மாதிரி தங்கம் இருக்குது. ஆனால் அந்த தங்கத்தை சேமிக்கிறதுக்கு கோல்டு லாக்கர்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் டவுன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் 500 ரூபாய் கூட தங்கம் வாங்கலாம், 1000 ரூபாய் கூட தங்கம் வாங்கலாம். அது போட்டால் அந்த 1000 ரூபாய் கூட ஒரு எத்தனை மில்லி வருமோ, ஒரு துளியோடு மில்லி வருதுன்னு வச்சுக்கலாம், 1 மில்லி 2 மில்லி இது மாதிரி கூட அதில் வாங்கலாம். இது தங்கம் ஏற ஏற அந்த தங்கத்துடைய மதிப்பும் அதுலேயும் காசு ஏறிக்கினே இருக்கும்.
நமக்கு எப்போ தேவையோ வேணாம்னு சொல்லிட்டு அதை காசை எடுத்துடலாம், எடுத்து வெளியே வாங்கிக்கலாம். நமக்கு வந்து போடும்போது ஒரு ரேட் போட்டுருவாங்க. அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏற 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 நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ஏறும். இதுலேயும் செய்யலாம். ரெண்டாவது வந்து நிறைய கொஞ்சம் காசு இருக்குதுன்னா நீங்கள் ஃபிக்ஸடில் போட்டுருங்க. ஃபிக்ஸடில் போட்டால் அந்த வட்டி வரும். அந்த வட்டியை வாங்கி வெளியில் யாருக்குன்னா கொடுத்து ₹2 வட்டியோ எல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்து போய் நம்ம வந்து நிற்கிறத விட இந்த இதில் போட்டிங்கன்னா, டெபாசிட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்கள் கையிலேயே என்றைக்கும் இருக்கும். அது தைரியமாக இருக்கலாம். அதில் வர வட்டியை எடுத்து ஆர்டி போடுங்க. அதில் ஒரு வட்டி வரும். இப்படி கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து எல்ஐசியில் பாலிசி எடுப்பாங்க, அதுவும் எடுக்கலாம். பின்னாடி நம்ம வருங்காலத்துக்கு இப்போ வந்து பென்ஷன் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறது? ப்ரைவேட்டில் இருக்காங்க, அவங்கெல்லாம் பென்ஷன் இல்லை. கடைசி காலத்தில் அவங்களுடைய இது என்ன ஆகுது? அதனால் அவங்க கடைசிக்கு தேவைக்காக எல்ஐசியில் மற்ற சில இதுலலாம் வந்து பாலிசின்னு ஒன்று இருக்குது. அதாவது பென்ஷன் பாலிசி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயசான காலத்தில் பென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க, வரும். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிலையும் பண்ணலாம், வைப்பு நகையிலும் இருக்குது. நிறைய அமௌண்ட் இருந்துன்னா நீங்கள் ஒரு பிளாட் வாங்கி போடலாம். அதை விற்றாலும் நாளைக்கு நிறைய காசு வரும். ஆக மொத்தத்தில் இந்த குழந்தைங்களுக்கோ உங்களுக்கோ பின்னாடி ஒரு ஆபத்துக்கோ ஒரு எதுக்கோ ஒரு அவசரத்துக்கு தேவைக்கு உதவுது நமக்கு பணம் தான். இந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பின்னாடி வருங்காலத்தில் வந்து இப்போ எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு கடைசி காலத்தில் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதை வந்து இப்போ சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னாங்க. சிறுக கட்டின்னா பெரிய பெரிய ஆடம்பர செலவுக்காக பெரிய பெரிய மாளிகையும் இதுவும் கட்டிட்டு உடனே வாங்கி கட்டிட்டு கஷ்டப்படுறத விட சின்னதாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கட்டிக்கின்னு அதில் நீங்கள் அம்சமாக கொடுத்தனம் பண்ணலாம். பெரிய வீட்டில் 2 பேர் இருந்தால் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மெயின்டைன் சார்ஜ் போதும். அது எல்லாம் சின்னதாக கட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா நீங்களே வீடு துடைச்சிக்கலாம், நீங்களே எல்லாம் பண்ணிக்கலாம். இன்னொருத்தருடைய தயவு நம்ம தேட தேவையில்லை. நமக்கும் வந்து காசு மிச்சமாகும். அதே நேரத்தில் கூட்டு குடும்பமாக வாழறதுக்கு கூட அது அந்த சின்ன வீட்டில் கூட நிறைய பேர் வருவாங்க போவாங்க, எல்லாத்துக்கும் அது வசதி. உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் மேலே கூட வீடு கட்டி வாடகை அந்த டெவலப்மெண்ட்டுக்கோசரம் கூட பின்னாடி வருமானத்துக்கு நீங்கள் சேமித்து வைக்கிறது இதுவும் ஒரு வழியில் சேமிப்பு தான். பின்னாடி கூட உங்களுக்கு வருமானம் சேர்த்துக்கிறது நல்லது தான். அதாவது சிக்கனமாக இருந்து சேமித்து வாழ்வை நீங்கள் வளமாக்கிக்கங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.